வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் பேசியது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவைச் சேர்ந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலுவின் இல்ல திருமண விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். அப்போது சிறப்புரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வரும் சூழலில் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என தெரிவித்தார். கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார், 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இதனால போகிற இடங்கள் எல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போறேன். அப்ப மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போது உள்ளபடியே மெய் செலுத்து போகிறேன். எதிர்க்கட்சியினர் எத்தகைய கூட்டணியில் வந்தாலும் ஒரு கை பார்ப்போம் என்றும் முதலமைச்சர் கூறினார். நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ, அமலாக்கத்துறை என எந்த துறையை வைத்து மிரட்டினாலும் கவலை இல்லை எனவும், நெருக்கடிகளை பார்த்து வளர்ந்தது திமுக என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தற்போது நிமிர்ந்து கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் பேசியதை குறிப்பிட்ட முதல்வர், அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அந்த வார்த்தையை நீக்க கோரியதால் தான் அது பொதுவெளிக்கு தெரிய வந்ததாக கூறினார். ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா? எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருவதாக கூறிய முதல்வர், முன்கூட்டியே அந்த வீடியோவை பார்த்திருந்தால் சட்டப்பேரவையில் அதை குறிப்பிட்டு பேசியிருப்பேன் என தெரிவித்தார்.